ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானிடத்தில் ஆழமான பக்தி கொண்டவர்கள் தான் நாயன்மார்கள். அந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்தை வரிசையாக பார்த்துட்டுருக்கோம். இப்போ அடுத்த சரித்திரம் நம்ம பார்க்க போகிறது மலைமலைந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சார நாயனாருடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம். ஆனந்த தாண்டவபுரம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் கஞ்சாருங்கிற ஊர். ஆனந்த தாண்டவபுரத்தை நிறைய பேர் ஆனதாண்டவபுரம்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக அதோட உண்மையான பேர் ஆனந்த தாண்டவபுரம். அந்த ஊருக்கு பக்கத்தில் கஞ்சாருங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் மானம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர். இவர் சிவபக்தி பண்ணுறதே தெய்வ பக்தி பண்ணுறதே மானம்னு நினச்சதுனாலேயோ என்னமோ இவருக்கு பேரே அப்படி அமைஞ்சிருந்தது. எல்லா விதமான செல்வத்தோடையும் ஒரு சேனாதிபதி குலத்தில் பிறந்திருக்கார் இவர். சேனாதிபதி வழியாக ராஜாக்களுக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்திருக்கார் இவர். செல்வ செழிப்போட எந்த விதமான குறையும் இல்லாமல் இவர் வாழ்ந்துன்னு வர்றார். இவரோட பக்திக்கு எப்படி அந்த பக்தியை சொல்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே சிவபெருமானுக்கு தான் சொந்தம், அவரோட சொத்து. அதில் நம்ம தான் வாழ வந்திருக்கோமே தவிர அவருக்கு போக தான் மிச்சம்னு நினைப்பார். அவரோட பாவம் அப்படிப்பட்டது. பாவத்துக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதை நமக்காக செய்கிறோன்னு இல்லாமல் தெய்வத்துக்காக அர்ப்பணித்து செய்யும் போதோ இல்லை அந்த பாவத்திலேயே இருக்கும்போதோ அந்த பக்தி ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அந்த பக்திக்கு தான் பகவான் தன்னையே கொடுக்குறான். இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு கதை என்னென்னா, மகாபெரிவா ஒரு தடவை ஒரு இடத்துக்கு வந்திருந்தாலும் அங்கே நிறையா பேர் சமைச்சுட்டு இருந்தாலும் மகாபெரிவா அந்த இடத்துல பார்க்குறான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி வடை தட்டுவாள், அந்த வடை தட்டும்போது ஒரு இடது கையில் வடையை வச்சு தட்டி வலது கையால் எடுத்து இது எண்ணெயில் போடுவாள். இப்படி தான் எல்லோரும் செய்வா, மற்றவெல்லாம் அப்படி தான் செய்கிறா. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே கையாலேயே வடையை ரொம்ப ஸ்ரத்தையாக தட்டின்னு இருந்தாலும் தள்ளி இருந்து மகாபெரிவா பார்த்துட்டு கிட்ட கேட்டாலாம், என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவர் சொன்னாராம், வடை தட்டுறேன்னு சொல்லலை. அவர் உடனே சொன்னாராம், சந்திரமௌலீஸ்வர சுவாமிக்கு வடை தட்டுறேன் அப்படின்னாராம். அது சொல்லும் போதே அந்த பாவத்தை புரிஞ்சுட்டார் மகாபெரிவா. உடனே அங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னாராம், இந்த வடையிலேருந்து ரெண்டு எடுத்து வை, நான் மத்தியானத்துக்கு சாப்பிட்றேன் அப்படின்னாராம். இது எப்படின்னா, ஒருத்தருடைய பாவம் எப்படி இருக்குங்கிறது காட்டுற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக இது சொன்னேன். மானக்கஞ்சார நாயனாருக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் எல்லாத்துலேயுமே சிறந்திருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. ஒரு குழந்தை இல்லையேங்கிற குறை தான் அது. அதுவும் எதுக்காகனா, தன்னை ஏதோ பிற்காலத்தில் பார்த்துக்கணுங்கிறதுக்காகவோ தன் குலம் தழைக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை. சிவபக்தி பண்ணுறதுக்கு, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிறது. அதுவும் ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கல. எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த பகவான் கொடுத்த அந்த குழந்தைய பக்தியோடு வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு அந்த குழந்தைய ஒரு பக்தியான ஒரு குழந்தையாக வளர்க்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருந்தது. அதுக்காக குழந்தை இல்லையே நினச்சார். ரொம்ப காலமாக சிவபெருமானை வேண்டியிருந்தார், நீ எனக்கு பார்த்து எனக்கு குழந்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த நாளும் வந்தது. அவருடைய மனைவி எப்பேற்பட்ட பத்திவிரத்தைன்னா, அவள் பெய்யின்னு சொன்னால் மழை பெய்யுமா, அப்பேரியப்பட்ட ஒரு பத்திவிரத்தையாக இருக்கா. கணவனே தெய்வம், இவருக்கு சிவபெருமான் தெய்வம், ஆனால் மனைவிக்கு கணவனே தெய்வம், அவரை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவளுக்கு. இப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளுக்கு தானே பகவான் ஈஸ்வரன் சந்தோஷப்பட்டு தன்னையே கொடுக்குறார். ஒரு பொன் குழந்தையே கொடுத்தார். பெண் குழந்தை பிறந்தது. ஊரே கொண்டாடினது அந்த பெண் குழந்தைய. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நிறைய அடியவர்களுக்கு காணிக்கைகள்லாம் கொடுத்து நிறைய சிவபக்தர்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாரு இந்த பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு. அந்த பெண் குழந்தை இவர் வீட்டில் பெரிய பணக்கார குழந்தையாக இருந்தாலும் அது எல்லா வேலையும் தெரிஞ்சுட்டு ஒரு தெய்வீக குழந்தையாகவே அது வளர்றது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது மழலை சொல்லலையே நிறைய சிவநாமத்தை தான் சொல்கிறது. வளர வளர பக்தியும் வளர்றது, நல்ல பண்புகளும் இருக்குது அந்த பொண்ணுக்கு. தைரியத்துலேருந்து நல்ல மனப்பான்மையிலேருந்து எல்லா பண்புகளும் இவளுக்கு நிறைஞ்சிருக்கு. பொதுவாக சொல்கிறது உண்டு, ஆண்களுக்கு நிகரானவங்க பெண்கள் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. பெண்கள் ஆண்களை விட வசதி. இன்னும் கேட்டால் ஆண்மைக்கு ஆதாரமானதே பெண்கள் தான். வீட்டை வீடாக்குறது பெண் தான். தன்னுடைய பிரியமானவருக்கு வேலை செய்யும்போது, சேவை செய்யும்போது அது எப்படி அடிமைத்தனமாக இருக்க முடியும்? இது எதையுமே எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒரு தடவை விவேகானந்தர் ஒரு மீட்டிங்காக ஃபாரின் போயிருந்தாராம். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சு, இந்த வேணுன்ட்டே ஒரு ஃபாரினர் என்ன பண்ணால், அந்த மீட்டிங்கில் அந்த புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாம அவன் நாட்டை சேர்ந்த புக்கு, அவன் நாட்டில் அவங்க ரொம்ப வசதியாக நினைக்கிற புக்கெல்லாம் அடிக்கிட்டு அடியில் பகவத்கீதையை வச்சுட்டு விவேகானந்தரை பார்த்து சிரிச்சுட்டே வேணுன்ட்டே கேட்டோன்னா, ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு கேட்டானா. அதுக்கு உடனே விவேகானந்தர் சொன்னாராம், எஸ், அவர் பகவத்கீதை இஸ் பேஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னாராம். எங்கள் பகவத்கீதை தான் இந்த உலகத்துக்கே ஆதாரமானதுன்னு அப்படி பதிலடி கொடுத்தாராம். ஏன்னா நம்ம பார்க்குற விஷயத்தில் தான் இருக்குது எதையுமே. இப்போ இந்த கதைக்கு வருவோம். இப்படி குணவதியாக இருக்கிற இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், ஒரு பக்தனை மணக்கணும் அப்படிங்கிறது. தீவிரமான சிவபக்தரை கல்யாணம் பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு வாழணும். இந்த வாழற முறையவே பக்திமயமாக்கிடணுங்கிறது தான் அவளுடைய எண்ணம். பொதுவாகவே நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அழகுக்கு அழகு, வசதிக்கு வசதி, படிப்புக்கு படிப்பு, அந்தஸ்துக்கு அந்தஸ்து, இது எல்லாமே சேர்ந்துடும். ஆனால் குலத்துக்கு குலம் எல்லாமே சேர்த்து பார்த்து பண்ணி வச்சிடலாம். ஆனால்
அமையாத ஒரு விஷயம். அப்படி அமைஞ்சிட்டா ஆச்சரியமான விஷயம் வந்து பக்தியான ஒரு பெண்ணுக்கு பக்தியான கணவன் அமையிறது தான். கண்ணுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது வந்து ஒரு சில வருஷத்துலேயே இது ஃபேட் ஆகிடலாம். மனசும் குணமும் ஒத்து போகணும். மனசு குணங்கிறது கூட மாறக்கூடியது தான். ஆனால் பண்புங்கிறது வந்து மாறாத ஒரு விஷயம். அதனால் அதை உத்தேசித்து அதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவளுக்கு கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்தா அவர் யாருன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவரும் ஒரு நாயனார். அவருடைய கதையை நம்ம ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சரித்திரம் வரும்போது பார்த்தோம். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பகவானை நண்பனாக நினைக்கிற, ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறேன்னு நினச்சிட்டு அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டார் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். இவர் வரட்டும், என்றைக்கு நேரில் பார்க்குறனோ அவருக்கு இருக்குது அன்றைக்கின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருந்தார். ஒரு தடவை என்னாச்சு, இவர் அவர் மேலே இருக்கிற கோபத்தை புரிஞ்சுட்டு சிவபெருமான் அவர்கிட்ட விளையாடினார். இவருக்கு தீராத வயிற்று வலியை கொடுத்தார். யாருக்கு? ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு வயிற்று வலியை கொடுத்துட்டு, அந்த வயிற்று வலி சரியாகிறதுக்கு நீ சுந்தரமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணு, உனக்கு சரியாடுன்னு சொல்லிட்டு இவருடைய கனவுலையும் வந்து அவன் வயிற்று வலியோடு வருவான், அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டார். இது கேட்டவுடனே அவருக்கு என்ன தான் இருந்தாலும் நான் வந்து ஒரு இன்னொருத்தன்ட்ட போய், நானே அப்பேற்பட்ட சிவபக்தன், நான் இன்னொருத்தன்ட்ட போய் எனக்கு வயிறு சரியாகிறதா? அதுவும் சிவபெருமான நண்பன் அது இதுன்னு அவருக்கு வந்து சிவபெருமான அவர் ஏன் நண்பனாக சொல்கிறார், சிவபெருமான இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் தெரியாது. வெளியிலேருந்து ஏதோ கேள்விப்பட்டதை வச்சு கோபமாக இருக்கார். இப்படி ஒழுங்காக நடத்தாத ஒரு பக்தன், சரியில்லாதவன்ட்ட போய் நான் வந்து வயிற்று வலி சரி பண்ணிக்கிறதான்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு இது எனக்கு தேவையே இல்லைன்னு கத்தியால் தன் வயத்தை குத்தி தானே செத்து போயிட்டார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். இவர் இறந்தது கூட அந்த நாளில், இவர் இதெல்லாம் கனவுல வந்து சொல்லிட்டார் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவள் வீட்டுக்கு வரா, இவர் நாயனாரோட ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வீட்டுக்கு வரார். அப்படி வரும்போது அவர் உபசரிக்கணும். கணவன் இறந்து போயிட்டான். இந்த பெண்ணுக்கு யார், நம்ம மானக்கஞ்சார நாயனாரோட பொண்ணு தான் அவருடைய மனைவி இல்லையா, கணவன் இறந்து போயிட்டான். அவர் அப்படியே ஒரு சில பேரோட சேர்ந்து, குடும்பத்தில் இருக்கிறவரோட சேர்ந்து துணியை போட்டு அவரை மூடி வச்சுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உபசரிக்கிறார். இவர் அடியவர் சேவைத்தான் முக்கியம்னு இவ்வளோ பெரிய காரியத்தை துணிச்சலாக செய்கிறான்னா, அவர் எப்பேற்பட்ட குடும்பத்தில் அவள் பிறந்திருக்கா, எப்படிப்பட்டவருக்கு வாக்கப்பட்டிருக்கா, அதனால தான் அப்படி ஒரு பக்தி அவளுக்கு இருக்குது. அன்றைக்கி சிவபெருமான் அவளுக்கு வந்து இப்போ தரிசனம் கொடுக்குறார். அவள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து வயிற்று வலி சரி பண்ணுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பெருமையும் தெரியுது. இந்த சிவபெருமானுடைய தரிசனத்தை 2 முறை வாழ்க்கையில் பார்த்தவள் வந்து புண்ணியவர்தினி. மானக்கஞ்சார நாயனாருடைய பெண் பேர் புண்ணியவர்தினி. சரி, இப்போ இவருக்கு தான் வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வந்து பெண் பார்க்குறா. எப்படி பார்க்குறா அப்படின்னா, இவரே வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சிறந்த சிவபக்தர், இவரைத்தான் இவருக்கு சேர்க்கணுங்கிறது அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் முடிவு பண்ணுறா. புண்ணியவர்தினியோடைய இந்த பக்தியை கேள்விப்பட்டு, இவரும் சேனாபதி குலத்தை சேர்ந்தவர் தான், ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் சேனாபதி குலத்தை சேர்ந்தவர் தான். அதனால் பெரியவா எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது ஊரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு முகூர்த்தத்தை வந்து பேச சொல்கிறான். அந்த காலத்தில் ரொம்ப பேசிட்டு மெதுவாக பொறுமையாக பண்ணுறதெல்லாம் கிடையாது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிவிடுவா. அப்படி சுற்றமும் நட்பும் சேர எல்லாரையும் வரவழைச்சு அடுத்த முகூர்த்தத்தில் ஏற்பாடாகிறது. அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா புண்ணியவர்தினி. இந்த சமயத்தில் என்ன ஆகுது, கல்யாணத்துக்கு கூப்பிடாமலே ஒருத்தர் வரார். ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கல்யாணத்திலே இவர் கூப்பிடாமலே வந்தவர் தான். யார் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிவனடியார் வரார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் தள்ளி இருக்கா, வாட்ட சட்டமாக உயரமாக இருக்கார். அது மட்டும் தானா அப்படின்னா, இவர் எப்படி இருக்காருங்கிற வர்ணனையை சேக்கிழார் சொல்கிறார். என்னன்னா, சைவத்தில் 2 விதமான பிரிவு இருக்குது. அதாவது 2 வேறு கிடையாது, ஒரு சப்டிவிஷன் வச்சுக்கலாமே. சைவத்திலேயே மாவர்த்த சைவம் அப்படின்னு இருக்குது. அதில் அவள் என்ன பண்ணுவாளாம், பரமேஸ்வரன் எப்படி எந்த கோலத்தில் இருக்காரோ அதே கோலத்தில் இவா இருக்கணும்னு நினைப்பாலாம். அப்படியே இருப்பாளாம். அப்படி பரமேஸ்வரன் இருக்கிற மாதிரியே இவா இருப்பாளாம். சிவபெருமான் ஜடாமுடியோட ஸ்மசான சாம்பலை உடம்பெல்லாம் பூசின்னு இருக்காருன்னா, நானும் அதே மாதிரி ஜடாமுடி போட்டு ஸ்மசான சாம்பலத்தை உடம்புலலாம் பூசிட்டு மண்டை ஓட்டில் சாப்பிட்றாருனா, இவாளும் மண்டை ஓடு வச்சுட்டு இருப்பாள். உடம்புல அணிஞ்சுட்டு இருக்கிற எல்லா அணிகலன்களும் மண்டை ஓட்டாலேயே ஆனது தான். மண்டை ஓட்டில் தான் அவர் வந்து பிரம்மாவினுடைய கபாலத்தில் சாப்பாடு சாப்பிட்றாரு. பிரம்மா கபாலத்துக்கு எங்கே போகிறதானா, இவள் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாள். பாம்பை மட்டும் எடுத்து போட்டுக்கல. மற்றபடி சிவபெருமானும் நானும் ஒரே ஒன்று தான், நானும் அவர் வேறு கிடையாதுங்கிறது ஒரு மார்க்கம். இது வந்து ரூபத்தை கிண்டல் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, இது இமிட்டேட் பண்ணுற, சுவாமியை இமிட்டேட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. இப்படியும் ஒரு பக்தி, இப்படியும் அவள் இருக்கா. இப்போ இன்றைக்கும் நிறைய பேர் அகோரிகள்னு சொல்கிறா இல்லையா, அகோரிகள் வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், பயங்கரமானவா, சுடுகாட்டிலேருந்து எரிஞ்சுட்டுருக்கிற குணத்தை பிச்சு சாப்பிடுவாளாம். அது என்னதுன்னா, அப்படி ஒரு பக்தி அவளுக்கு இருக்குது, அதை காட்டுற விதம் அப்படி இருக்குது. அதை வந்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படியும் ஒரு முறை. ஆனால் வந்து நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்வரூபத்தை ஃபாலோ பண்ணல, தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறோம். சிவபெருமானுடைய தத்துவம்னா என்ன,
சிவபெருமான் மண்டவோட உடம்பெல்லாம் போட்டுருக்கார் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை இவ்வளவு தான். கடைசியில் நம்ம இப்படி தான் ஆக போகிறோம். ஸ்மசான சாம்பலை உடம்பெல்லாம் பூசின்னு இருக்காருன்னா நம்ம அதுக்கு பதில் அதை எடுத்து பூசிக்க முடியாது. பசுஞ்சாணத்தை பூசிப்போம். நம்ம வாழ்க்கையுடைய ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப வருஷம் வாழ போகிறது கிடையாதுங்கிற தத்துவத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உலகமே ஸ்மசானம் தான். இதில் ஒரு நாளுக்கு எல்லாரும் போக வேண்டியதாக தான். நாள் தான் வித்தியாசப்படுறதை வழியே இந்த உலகத்தில் எல்லாரும் அழியக்கூடிய ஒரு வஸ்து தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது தான் அந்த தத்துவம். அதனால் அவர் போட்டுருக்கிற ஒரு உடம்பில் போட்டுருக்கிற இந்த பூனல் மாதிரி போட்டுருப்பா இல்லையா, அது தலைமுடியினால் போட்டுருப்பாளாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தலைமுடி எலும்பு இதெல்லாம் ஆச்சாரம் குறைவானது, இதெல்லாம் நம்ம தொடமாட்டோம், இதெல்லாம் தொடக்கூட மாட்டோம் நம்மளாம். ஆனால் இவாளுக்கு அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஆச்சாரம், இதெல்லாம் அவளுக்கு கிடையாது. மண்டவோட உடம்பெல்லாம் போட்டுட்டு தலைமுடியினால் ஆன பூனல் தான் அவள் போட்டுருப்பாள். அதுக்கு அந்த பூனலுக்கு பஞ்சவடின்னு பேர். எப்படி இது எல்லாத்தையும் அணிஞ்சுன்னு தான் அவர் வரார். அதனால் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. வழி விடுறா அவள் எல்லாரும். இவர் உடனே ஓடி போய் அழைக்கிறார். யார்? நம்ம மானக்கஞ்சார நாயனார். இன்றைக்கி தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நாள் இல்லையா, கல்யாணம் இல்லையா, சாதாரணமாக போய் இவாளெல்லாம் எங்கே போய் இன்விடேஷன் கொடுத்து அழைக்கிறது, கூப்பிட்டாலும் வரமாட்டா இவாளெல்லாம் முதல்ல பார்க்குறதே பெரிய பாக்கியம். அதனால் இவரை ஓடி போய் அழைச்சி தக்க ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு தன் பெண்ணை அழைச்சின்னு வர சொல்கிறார். அவர் அலங்காரம் பண்ணிட்டுருக்கா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான்னு சொல்கிறா கூட இருந்தவாள்லாம். உடனே அவரை வர சொல்லி அவள் அப்படி தங்க பதுமை மாதிரி இருக்கா. இன்றைக்கி கல்யாண நாள் சாதாரணமாகவே அழகாக இருப்பாள். அதுவும் இன்றைக்கி அவ்வளோ அலங்காரத்தோடு அவ்வளோ அழகாக வரா. நமஸ்கரிக்கிறா. அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது அவளுக்கு அவ்வளோ நீண்ட கூந்தல், கால் வரைக்கும் அவள் உயரத்துக்கு கூந்தல் இருக்கும் அவளுக்கு. அந்த கூந்தலில் இன்றைக்கி அவ்வளோ அலங்காரங்கள் பண்ணியிருக்கா கூந்தலில். அதை அப்படியே இப்படி குனிஞ்சு அவள் நமஸ்கரிக்கும் போது இந்த கூந்தல் முன்னாடி அப்படி போகிறது. அதை தான் இவர் கவனிக்கிறார். இந்த வந்திருக்கிற சிவனடியார் இந்த கூந்தல்லையே ஒரு கண்ணாக இருக்கார். அப்படி அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்கிற சமயத்தில் இந்த சிவனடியார் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, அந்த கூந்தலை பார்த்துட்டு, இந்த கூந்தல் என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னாராம். வாயை திறந்து எனக்கு வேணும்னு கேட்கல. ஏற்கனவே ஒரு அவ்வளோ பெருசு ஒன்று பஞ்சவடி போட்டுருக்கார் உடம்புல, முடியாலான பூனல். ஆனால் இதை இது வேணும்னு கேட்கல, இது பஞ்சவடிக்கு ஆகும்னு சொன்னார். அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே இவர் சேனாபதி இல்லையா, நம்ம கஞ்சார நாயனார், கையில் எப்போதும் இடுப்பில் உடைவாள் இருக்கும். அந்த வாளை உருகினர். ஒரு செகண்ட் கூட யாரையும் எந்த கேள்வியும் கேட்கல. அடுத்த நிமிஷமே அவருடைய பொண்ணுடைய கூந்தலை யோசிக்காமல் அறுத்துட்டார். இதை பார்த்த எல்லாருமே அப்படியே திகைச்சு போய் நிற்கிறா. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் சிவனடியாருடைய சேவைக்காக தன் மகளுடைய கூந்தலை அறுத்து அப்படி நீட்டர். கணவன் இருக்கும்போது மனைவிக்கு கூந்தலை அறுக்கக்கூடாது, கூந்தலை கட் பண்ணக்கூடாது. இன்னும் கேட்டால் கல்யாண நாள் அன்னைக்கு யாருமே இப்படி செய்ய மாட்டான். உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு துணிச்சல் வராது. ஒரு மங்களமான காரியம் பண்ணும்போது அமங்கலமான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஆனால் இதை பற்றி எதுவுமே இவர் யோசிக்கலை. தன் மனைவி என்ன நினைப்பா, இந்த பெண் அறுக்கிறோமே குழந்தையே என்ன நினைப்பா, ஏன்னா அவளுடைய பக்தி இவருக்கு தெரியும். அதனால் அவள் என்ன நினைப்பான்னு யோசிக்கலை. ஊர் உலகம் மனுஷா என்ன பேசுவா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்துட்டே இருக்காரே, வழியில் வந்துட்டுருக்காரே, அவரை அழிச்சாக்கணும் அடுத்த நிமிஷம். அவர் என்ன நினைப்பார், இதை எதையுமே யோசிக்கிற மானக்கஞ்சார நாயனார். இவருக்கு அறுத்து அந்த கூந்தலை கொடுக்கணுங்கிறத தவிர அவர் மனசில் வேறு எதுவுமே சிவனடியார் சேவை மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. இவர் சௌமாங்கல்யத்தோடைய சின்னமாக இருக்கக்கூடிய முடியை அறுத்து கொடுக்குறார். அந்த இருண்ட கேசம் எதுக்கு ஆதாரமாக இருக்குன்னா அஜ்ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்குது. இனிமேல் அதை கொடுக்குறார் சிவபெருமான் கிட்ட அப்படின்னா அந்த அஜ்ஞானமே இவர் வாழ்க்கையில் இனி கிடையாது அப்படிங்கிற தத்துவமும் இதில் விளங்குறது. இவர் அப்படி கையை நீட்டும் போது அங்கே வாங்குகிற கை இருக்கணும் இல்லையா, அந்த வாங்குகிற கை அங்கே இல்லை. வாங்குகிற கை மட்டும் இல்லைன்னு இல்லை, அந்த சிவனடியாரே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போனவுடனே ஆஹா சிவபெருமானே என்ன இது சோதனை, என்னை சோதிக்கத்தான் நீங்கள் வந்தேலான்னு சொல்லி இவர் சொல்லும்போதே எல்லா மக்களும் பார்க்கும்போதே ரிஷபாரூடராக காட்சி கொடுக்குறார் சிவபெருமான். வானத்தில் அப்படியே வெள்ளி விடையிறில் காட்சி கொடுக்குறார் சிவபெருமான். அப்படி வெளிப்படையாக தோன்றி அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கும்பொழுது கற்பக விருட்சத்துலேருந்து அந்த கற்பக விருட்சம் புஷ்பமாக பொழிஞ்சுதான் வானத்துலேருந்து. மானக்கஞ்சார நாயனாருடைய மனைவி மகள் அந்த ஊரே நமஸ்கரிக்கிறது. அன்றைக்கி அதை பார்த்தவா அத்தனை பேரும் பாக்கியசாலிகள் தான். அங்கே இருந்தவா எல்லாருக்குமே தரிசனம் ஆகிறது இவர் ஒருத்தர்னால. சிவபெருமான் பேசுகிறார், சொல்கிறார், நீ இந்த பெண்ணுடைய கூந்தல் செழிச்சு வளரட்டும், தீர்க்க சுமங்கலியாக நீ இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். சுவாமி அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். விஷயம் ஊர் பூரா பரவுறது, இவரோட பக்தியும் வெளிப்படுறது. மானக்கஞ்சார நாயனாருடைய எப்பேற்பட்ட சிவபக்தருங்கிறது, என்னுடைய நாயன்மார்களில் என்னுடைய பக்தர்களில் ஒருவனாக நீனும் இனிமேல் இருப்பேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். எல்லா விஷயம் உலகம் ஊர் பூரா பரவுறது. ஏற்கோ கலிக்காம நாயனார் வந்துட்டுருக்கார் இப்போ வழியில் கல்யாணத்துக்காக.
குதிரையில் வந்துட்டுருக்கார். இவருக்கும் இந்த விஷயம் போகிறது. ஆனால் எதையுமே சரியாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. சொந்த அப்பாவே பொண்ணோட தலைமுடியை அறுத்துட்டாராம் அப்படின்னு நேரில் பார்த்தவாளை தவிர பார்க்காதவா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறா. இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சிடாது இல்லையா? இப்போ வந்து எல்லாருனாலையும் பகவானை தரிசனம் பண்ண முடியாது. சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு 3D ஃபிலிமுக்கு போனால் கூட, ஒரு 7Dக்கு போனால் கூட அதுக்குன்னு ஒரு கண்ணாடி தேவைப்படுறது. நமக்கு அதை போட்டு பார்த்தா தான் அது புரியுறது. அப்படி இருக்கும்போது பகவானையே தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு தக்கின பக்தி இருந்தால் தானே பகவான் வந்து தரிசனம் கொடுப்பார். அது மாதிரி அங்கே இருந்தவாளுக்கு அது பிராப்தமாச்சு. அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி பேசும்போது இவர் சரி நேர்லேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோட்டு நேரில் வந்தால் இவர் ரொம்ப வருத்தப்படுறார். இந்த சிவபெருமான் தரிசனம் எனக்கு ஆகலையேன்னு அவர் வருத்தப்படுறார். இருந்தாலும் சிவபெருமானுக்கே தன் கூந்தலை தந்த பெண் தனக்கு மனைவி ஆகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு அவர் நினச்சிட்டார். அதுவும் இல்லாமல் பொதுவாக ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போது இறைவன் அருளால்னு பத்திரிக்கை அடிப்பா. நிஜமாவே இறைவன் வந்து அருள் பண்ணின கல்யாணம்னா அது இதை சொல்லணும். ஈஸ்வர தரிசனம் ஆகலையே நினச்சி வருத்தப்பட்டாலும் தன்னுடைய மனைவியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியவதி நினச்சிட்டார். இதுக்கப்புறமா அவளுக்கு கல்யாணம் ஆகிறது. இன்றைக்கும் ஆனந்த தாண்டவபுரத்தில் மானக்கஞ்சார நாயனார், அவருடைய மனைவி, அவருடைய மகள் புண்ணியவர்தினி, அவருடைய மருமகன் ஏர்கோன் கலிக்காவ நாயனார், எல்லாருக்குமான சிற்பம் அங்கே இருக்குது. எதிர்பார்ப்பில்லாத ஆழ்ந்த பக்திக்கு ஈஸ்வரன் பிரத்யட்சமாகிறாருங்கிறதுக்கு இன்னொரு உதாரண கதை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாபுரம். அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.